ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். காலையிலே எழுந்த உடனே டீ குடித்தாதாங்க நமக்கு அன்றைக்கி பொழுதே பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக போகும். அதேமாரி ஈவினிங்கும் டீ குடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த குடிக்கிற டீ நல்ல கலராக இருந்தால் தான் நமக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். நம்ம டீ போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். அதுவே நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகாஷன் கம்மியாயிருங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வடிகட்டிலேயே டிகாஷன் எல்லாமே அப்படியே தங்கிரும். இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த தேயிலையெல்லாம் இந்த கிளாஸை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டிகாஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறங்கிருங்க. நமக்கு டீ பார்த்தீங்கன்னா நல்லா கலராக கிடைக்கும். நமக்கு டீ குடிக்கவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா டிகாஷனும் உள்ளே இறங்கிருச்சு. டீ பாருங்கள், அப்போல இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் நல்ல கலராக இருக்குது பாருங்கள். அடுத்த டிப் முட்டைக்கோஸ் மெல்லிசாக திருவினா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதேமாதிரி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே மெல்லிசாக கட் பண்ண வராதுங்க. எல்லாருக்குமே ஈஸியாக குயிக்காக எப்படி மெல்லிசாக நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு கேரட் துருவி எடுத்துருக்கேங்க. இதில் வச்சு முட்டைக்கோஸை நம்ம துருவி எடுத்தோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக துருவிடலாம். அதேமாதிரி ஒரே மாதிரி கிடைக்கும். நமக்கு துருவுறது நல்ல மெல்லிசாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எல்லாம் துருவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மெல்லிசாக இருக்குதுன்னு. பாருங்கள், எல்லாம் ஒரே சைஸில் இருக்கிறது எவ்வளோ மெல்லிசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி துருவி பாருங்கள். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி தாங்க செய்வீங்க. அடுத்த டிப் நம்ம சேரீ கட்டும்போது சேரீலேயும் சரி ப்ளவுஸ்லேயும் சரி சில டைமில் பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் மாட்டிக்குங்க. மாட்டிட்டு என்ன தான் நம்ம எடுத்தாலுமே நம்மளால் எடுக்க முடியாது. லாஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுக்கக்கூடிய நிலமை தாங்க வரும். ப்ளவுஸோ சரி சேரீயோ சரி லைட்டாக கிழிஞ்சிரும். இதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேங்க பாருங்கள். இப்படி மாட்டிருச்சு அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நான் மணி எடுத்திருக்கேங்க. இந்த மணி கடையில் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட பாசியில் கூட பார்த்திங்கன்னா இது இருக்குங்க. இதை எடுத்துட்டு நம்ம இந்த சேஃப்டி பின்னில் குத்திக்கலாங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேரீல இருக்கட்டும் இல்லைனா சுடிதார் போடும்போது சால்லையாக இருக்கட்டும் எதில் பின் பண்ணாலுமே அது மாட்டிக்காதுங்க. நமக்கு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும். என்ன தான் இழுத்தா கூட நமக்கு அது மாட்டிக்காதுங்க. இப்போ நான் மாட்டியிருக்கிறேன். இப்போ கலட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நமக்கு ஈஸியாக அந்த சேஃப்டி பின்னை நம்ம கலட்டிடலாங்க. இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருதுன்னு பாருங்கள். அடுத்த டிப் நம்ம முட்டை கொஞ்சம் அதிகமாக வாங்கினோம் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரேயில் தாங்க முட்டை கொடுப்பாங்க. அந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் முட்டை கூட அதிலே உடஞ்சி அது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழுக்காக இருக்குங்க. இதை எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக விம் லிக்விடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம ஒரு 15 நிமிஷம் இந்த ட்ரேயை நம்ம ஊற வச்சிடலாங்க. அது ஊறும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழுக்கெல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதை தேய்ச்சி எடுத்தால் போதும். நான் இப்போ இதை ஊற வச்சுக்கிறேன். இதுவே பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் நான் மாற்றி அதை ஊற வச்சுக்கிறேன். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியாக அழுக்கு போயிடும். இப்போ 15 நிமிஷம் ஆயிருச்சுதுங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பாட்டில் இதுவே நம்ம க்ளீன் பண்ண வச்சுருப்போம்ல, அப்படி ப்ரஷ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அந்த இடுக்குகளெல்லாம் நம்ம இந்த சோப்பை தொட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புதுசு மாதிரியே நமக்கு கிடச்சிருங்க. நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்
சைடையும் பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டேன். எவ்வளோ வந்து சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். பேக் சைடிலும் நீங்கள் வந்து அதே மாதிரியே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வெளியிலே வச்சுக்கலாம். மழை காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா தக்காளியோ வெங்காயம் சரி சீக்கிரமாக வந்து அழுகிற மாதிரி ஆயிருங்க. இதுக்கு வந்து நம்ம இப்படி தனித்தனியாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழுகாது. வெங்காயம்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செயின்ங்க கோல்டாக இருக்கட்டும் இல்லை சில்வர் செயினாக இருக்கட்டும், இது வந்து இந்த கொக்கி மாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட முடி வந்து பின் சைடில் வந்து மாட்டிக்கும். மாட்டிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் முடியை தான் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுவோங்க. இதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப்பு நான் உங்களுக்கு சொல்லுதேன். செலோடேப் எடுத்துக்கோங்க. நல்லா ஒயிட் கலர் செலோடேப்பாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக அந்த கொக்கி இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கொக்கி மாட்டுற இடத்துல இந்த செலோடேப்பை வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாங்க. இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட முடி எதுவும் அதில் மாட்டிக்காது. நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து 1 கப் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது ராகி மாவு. இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காச்சு இதை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாவு வந்து ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். இப்போ 1/4 கப் வந்து அவுள் எடுத்துருக்கேங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிவப்பு அவுள் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த அவுள் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு சேர்க்கும்போது நல்லா மணமாகவும் இருக்கும், ஜீரணம் ஆகுறதும் ஈஸிங்க. 1/4 கப் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுட்டு இதை ஓரமாக வச்சுருவோம். நம்ம வந்து வெல்லம் வந்து காய்ச்சி எடுத்துக்குவோம். 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துறதுனால 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து காய்ச்சி மட்டும் எடுத்துக்குவோங்க. வடிகட்டுறதுக்காக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து மாவில் வந்து இந்த வெல்லத்தை வந்து சேர்த்துக்கணுங்க. வெல்லப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக வந்து சேர்த்துறாதங்க. நம்ம சூடாக இருக்கும்போதே சேர்க்கும்போது மாவு வந்து நல்லாவே அவிஞ்சிரும். இதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து இதை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி உருந்துக்கிட்டு இருக்கணும், தண்ணியாக மட்டும் ஆயிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பிடிச்சிட்டு அதை விட்டோம் அப்படின்னா நல்லா உருந்துக்கிட்டு இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இதை வந்து கொலக்கட்டை வைக்கிற மாதிரி பிடிச்சி நம்ம வந்து அவிச்சிக்கலாங்க. நான் இப்போ கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி அவிச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து உருண்டையாக பிடிக்கணுன்னா கூட நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம மொத்தமாவையும் இதேமாரி நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சுருக்கேங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஹெல்த்தியான வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதேமாரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.